தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்மணி சார்ட்டேருந்து துவங்குறேன். பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை தனிக்கட்சி துவங்கி இருக்கிறாரு. அண்ணாமலை விலகியதால பாஜகவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாஜக தரப்புல இருந்து. உண்மையாகவே அண்ணாமலை யாருக்கு சவாலா இருக்க போறார்? அந்த காக்ரோச் கட்சிக்கு சவாலாக இருப்பார் சார். ஒரு இதே மாதிரி தான் அவங்களும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இவருக்கு ஏதோ 1.5 லட்சமோ 1.5 லட்சமோ சேர்ந்துருச்சு. இப்போ 6 லட்சத்துக்கு மேலே வந்து வெரி குட். இன்னொரு 12 லட்சம் கூட உங்களுக்கு தெரியுமில்ல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அனுபவத்தில் கேள்விப்பட்டு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் மெம்பராக்குனது பிஜேபி. எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே மிஸ்டு கால் கொடுத்து நீ கட்சி மெம்பர். அதனால் இது அந்த கட்சியில் இருந்த இவருக்கு 6 லட்சம் சார். திமுக காரன் ஒருத்தன் தான் சார் 100% எனக்கு தெரியும் மெம்பர் ஆக முடியாது. கம்யூனிஸ்ட்டு அதை விட மோசம். அவங்க 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் மெம்பர்ஷிப்பே உள்ளே விடுவாங்க. பட் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆதார் கார்டு வச்சுருக்கியா, என்னென்ன கார்டு வச்சுருக்க, அதை வெப்சைட்டில் போடுறாங்க. பர்ஃபெக்ட். அதனால் இதெல்லாம் அது நான் சொன்ன மாதிரி காக்ரோச் பார்ட்டிக்கு சவாலாக இருக்கும். அவர் ஏதோ 2020 ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை சொல்லி ஒரு இறந்து போன, அதுக்கு பிறகு இறந்து போன ஒரு தமிழர் பெயரை இல்லை மன்னித்துக்கள், அதுக்கு முந்தைய இறந்துட்டார். கரெக்ட் தான். 2000 இறந்துட்டார் அவர் பேரை வச்சு அவர் பேரை இவருக்கு என்ன சம்பந்தம், ஏதோ ஒரு பேச்செல்லாம் கேட்டிருக்கேன், ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்னுலாம் சொல்கிறாரு. ரொம்ப பேர் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குள்ள ஸ்கூலில் கேட்டிருக்காங்க அவரை. அதனால் அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல சார், தமிழ்நாட்டில் ஒரு சீரியஸான பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார். ஓரளவுக்கு நீங்கள் சொன்னது உண்மை. ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு தலைவராக இருந்தப்ப கலக்குன்னு கலக்குனார். ஒவ்வொரு இந்த வார் ரூம்ங்கிறதே அவர் தான் எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சார். அதான் வேலை. அதனால் இதுக்கு மேலே அதை பற்றி நான் சொல்கிறத அவ்வளவு நீங்கள் கேட்டீங்க, நான் அதுக்கு சரியான பதிலை சொல்லிட்டேன். எனவே அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, எதை பண்ணால் பப்ளிசிட்டி கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். அவர் ஏதோ இப்போ எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். அது எத்திக்ஸில் வருதா? அந்த எத்திக்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற நியாயம், யோகிதை திரு அண்ணாமலைக்கு உண்டாங்கிறத பார்க்குறவங்க முடிவு பண்ணட்டும். ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு சொல்கிறாரு கர்நாடகாவில். பதவி ஏற்ற அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா கூட என்னால் அதை மன்னிக்க முடியும். ஆனால் போயிருக்காரு புதுசாக, நான் ஒரு கன்னடராகவே வாழ்ந்து சாக விரும்புகிறேன். என்னைக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒன்றும் புதுசு கிடையாது. அன்னைக்கு சொல்கிறார். மற்றபடி எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு காவிரி கீவிரிங்கிறத பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பெரிய கவலை கிடையாது. நான் ஒரு கன்னடனாக வாழ்ந்து தான் சாவேன். இன்றைக்கி ஒரு தமிழை பற்றி உயர்வா, தமிழ் பாரம்பரியம், தமிழர் பாரம்பரியம், இதை பேசுகிற யோகிதை கடைசி வரை கன்னடராக இருந்து சாக ஆசைப்பட்ட திரு அண்ணாமலைக்கு உண்டா? இல்லை, அது சொன்னார் சார். மேகதாது அணை விவகாரத்தில் முதலாக நான் தான் களத்தில் இறங்கி போராடினேன் அப்படின்னு முதலாக தமிழர் உரிமைக்காக எங்கெல்லாம் குரல் கொடுத்தேங்கிறது பதிவு செஞ்சுருக்காரு இல்லையா? நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? நான் போய் சொல்கிறேன்னா? இல்லை, அரசியல் தலைவராக மாறின பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் மாறி இருக்காரு. என்ன பாஜகவுடைய மாநில தலைவராக வந்த பிறகு நிலைப்பாட்டில் மாறினார். எப்பொழுதுமே அப்படிதாங்க. கரெக்ட். ஸோ உனக்கு சொந்த கொள்கைன்னு ஒன்று கிடையாது. அங்கே சாப்பிடக்கூட எனக்கு காவேரியை பற்றி கவலை இல்லை. கடைசி வரை கன்னடனாக இருந்து சாகவே ஆசைப்படுகிறேன்.
யார் கேட்டாங்க? உத்தியோகத்துக்கு போனீங்க, ஆல் இண்டியா ஆஃபீஸரு, எந்த ஸ்டேட்டில் போடுறானோ சர்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க, இல்லை அங்கேயே செட்டில் ஆகுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு? இப்போ கடந்த 18 மாதங்களாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது என்ன 18 மாதம்? பதவி போயிடுச்சு இவருக்கு. ஒரு கட்சிக்கு நீங்கள் அந்த கட்சியினுடைய கொள்கைக்காக போகிறீங்களா, இல்லை ஏதாவது பதவி கொடுத்தா தான் அந்த கட்சி உங்களுக்கு பிடிக்குமா? யாராக இருந்தாலும் சரத்குமாருக்கும் அது பொருந்தும். அவர் கொடுக்கலன்னு கூப்பிட்டாங்க, ஒன்றும் கொடுக்கல அவர். அதனால தான் அவரை சொல்கிறேன். சார், எனக்கு மோடி அவர் அரசியலுக்காக நான் ரிசைன் பண்ணலன்னு அவர் முதலே சொல்லிட்டார். அண்ணாமலை ஒரு பொது சேவை செய்யலாம்னு ரிசைன் பண்ண தப்பு இல்லை. அப்புறம் ஒரு வருஷம் இருந்து அரசியலில் மோடிஜியை பார்த்து தான் அரசியலில் பிஜேபிக்கு போனேன். இப்போ மோடிஜிகிட்ட போய் சொல்லிட்டு வந்தாரா? சந்திச்சாரா மோடிஜியை போய்? சரி, இப்போ மோடிஜி வெறுத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரா தேவதூர்? இல்லை. அதனால் அவர் எத்திக்ஸை பற்றிலாம் பேசக்கூடிய சரி சார், மாறுபட்ட கருத்துக்களை வச்சிருக்காரு. பட் அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டாரு, ஒரு வேகமாக பயணிச்சாரு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? தப்பு. ஒரு நிமிஷம், நான் பதில் சொல்கிறேன் இந்த கேள்விக்கு. என்ன வேகமாக பயணிச்சார்? நடைபயணம் போனார். அது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக பழகி போச்சு, எல்லாருக்கும் பழகி போச்சு. புதுசாக வர்ற ஒவ்வொருத்தரும் எதையாவது செய்து மக்களை தன்பால் ஈர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அவருக்கும் இருந்தது. ஒன்று வார் ரூம், உலகம் பூரா தெரியும் அவருடைய கண்டுபிடிப்பு. நடைபயணம் தாண்டி எண் மக்கள் யாத்திரை அப்படிங்கிறத கொஞ்சம் பிரபலப்படுத்தினார்ல, எல்லா பகுதிக்கும் போனார்ல. ஆமாம் ஆமாம், அவரை தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டார் சார். தன்னை கலைஞர் எண் மக்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இவர் அங்கேருந்து வந்தவர், கன்னடனாக சாக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு வந்தவர். அவரோட அடையாளம் தமிழ்நாட்டில் தேடிக்க வேண்டிய அவசியம் நேர்ந்தது அவருக்கு. என் மக்கள், என் கால்கள், நான் நடக்கிறேன், கேட்க அழகாக இருக்கு சார். ஒன்றே ஒன்று, எத்திக்ஸை பற்றி இவர் ஏன் பேசக்கூடாதுன்னு 3 ஆண்டு 4 ஆண்டு காலம், எப்பா இவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கியே, யார் வாடகை கொடுக்குறா, உனக்கு என்ன வருமானம், இல்லை எல்லாம் நண்பர்கள் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். குடும்பம் எப்படி நடத்துகிற, நண்பர்கள் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷங்க? யாராவது உலகத்தில் 3 வருஷம் 4 வருஷம் மாதம் லட்சக்கணக்காக, அவ்வளோ பெரிய வீடு இது, லட்சக்கணக்கான ரூபா நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னு காலத்தை ஓட்ட முடியும்னா, எத்திக்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு ரிமோட்டு சம்பந்தம் அவருக்கு உண்டா? இருக்க முடியுமா அவருக்கு? அவரா எத்திக்ஸை பற்றி பேசுறது? என் உழைப்பில் நான் சாப்பிட்டு வாழ்கிறேன், கரெக்ட், கிடைச்சதை சாப்பிட்றாங்க, சின்ன வீட்டில் இருக்கங்க, பெரிய பங்களாவில் ஏதுப்பா காசு? ஏன்னா பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டு, பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சி கொடுத்துருப்பாங்க, நான் மறுக்கலை. பிஜேபி கொடுத்துருந்தா கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த கட்சியில் இருக்கிறத நண்பர்கள் கொடுத்தார்கள், அவர் சொன்னது தான், எல்லாருக்கும் தெரியும். இது அவர் இன்னைக்கு எத்திக்ஸை பற்றி ஏதாவது பேசலாமா? அந்த கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டார் இவர். சரி, எனக்கு அரசியல் வேண்டாம்னு ஏதோ பெரிய அளவில் லேண்டெல்லாம் வாங்கிட்டு விவசாயம் பண்ண போகிறேன்னு கிளம்பினார்ல, அதை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி இவர் சபரீஷராபியில் போய் நின்னார். இல்லை, என் மனைவி பேரில் யார் பேர்லையோ வாங்கினார். யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி தான் சொன்னான். சபரீஷர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிருக்கார். வெளியே வந்த பிறகு இவர் ஏதோ செப்பை கிட்டே கடை வாங்கினா இருக்கலாம், கடை நான் மறுக்கலை. அது என்ன ஆச்சு? அந்த கடனை இப்போ எப்படி அடைக்கிறது? விருத அரசியலுக்கு வந்துட்டார். இன்றைக்கும் அவர் ஒரு 3/4 மணி நேரம் அவர் கொள்கையை பற்றி பேசுவோம். தனிப்பட்ட மனிதராக அண்ணாமலையுடைய விஷயங்களை பேசுறீங்க சார். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வருகிற போது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியின் எமர்ஜ் எப்படி இருக்கும்
என்னைக்கு வர்றாரு அவர்? வர்ற அன்னைக்கு சொல்லுங்க, நான் வரவேற்கிறேன். வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர். இன்றைக்கி ஏதோ www.2020 ஆரம்பித்ததில் கோயம்புத்தூரில் நீங்கள் வாங்க, ஒரு பெரிய லெக்சர். யாரும் பதவிக்கு அவங்களே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சொல்லியிருக்கார். நீங்கள் ஆசைப்பட்டு தானேங்க 18 மாதமாக பதவி இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து பதவியில் இருக்கணும். எம்பி எம்எல்ஏ பதவி, எம்பி எம்எல்ஏ பதவி, ஓ கட்சி மாநில பதவி ஒன்றும் பிரயோஜனப்படாதா, தேராதா? ஓ சரி சரி சரி. நான் அதுலேயும் கொஞ்சம் ஏதோ இப்போ நான் சொன்னேன்னா, லட்சக்கணக்கான ரூபாய் மாத வாடகை, குடும்பம் நடத்துகிற செலவு. அவர் எம்எல்ஏ எம்பியாவாக இருந்தார், தோற்று போனார். அது வேறு, மக்கள் ஓட்டு போடுவோம் போட மாட்டான். அதனால் அந்த பதவியும் அவர் காசு சம்பாரித்து கொடுத்துச்சு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான். இவ்வளோ பெரிய வீடு வாடகை கொடுக்குறீங்களே, எப்படி குடும்பம்? எல்லாமே நண்பர்கள் எத்தனை வருஷம் செய்வான்? 4 வருஷம் செய்தான்னா குறைஞ்சது அவர் ஒரு மத்திய ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவரும் இல்லாமல் இருந்தால் அரையணா எனக்கு வேணால் கொடுப்பானா? அவர் வந்து எத்திக்ஸை பற்றிலாம் எங்கேயாவது பேசலாமா? அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிறாரு, ஆரம்பிக்கட்டும். நம்ம கொண்டு என்னென்ன இது அவர் ஒரு பொது லெக்சர் மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கு ஆசைப்படாத, இதுக்கு ஆசைப்படாத. இவர் ஆசைப்படாமலாம் இருந்திருக்கணும். முதல்ல இவர் அந்த பதவி ஒரே ஒருத்தர் இருக்கக்கூடாது, இந்த பதவி ஒரே ஒருத்தர் இருக்கக்கூடாது. நீங்கள் இத்தனை வருஷம் மாநில தலைவர் பதவி இருந்தீங்கல்ல, உங்களை போக சொன்னது என்ன தப்பு? இப்போ இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் தலைமை தேவை இருக்குது. அதுக்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த சூழல் இல்லாதனால தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய தலைமையை மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அது இளமையான 2 பேருக்கும் வயசு பெரிய வித்தியாசம் இருக்குமோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா? விஜயும் ஒரு இளமை தலைமையில் இளைஞர்கள் தான் ஓட்டு போடுறதாக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இளம் பெண்களும் இளைஞர்களும் ஒரு கருத்தியலே இல்லாமல் அங்கே ஓட்டு போட்டாங்க. நம்ம ஒரு கருத்தியலோட அரசியல் அமைப்புக்குள்ளே வருவோம் சார். கருத்தியல்ங்கிறது நீங்களா வாயில் சொல்கிறது தானே சார். ஏதாவது சாதனையை செய்திருந்தீங்கன்னா கருத்தியல். அஞ்சலை அம்மாள் அவர் அவர் கொள்கை தலைவர்கள், யார் வேணால் இந்த தலைவர் வேணால் காமிக்கலாம் இல்லையா? இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இவர் அரசியல்வாதிகள்லையோ இல்லை பொது சேவையிலையோ தனித்து நிற்கிறார்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். இவருக்கு ஒரு பொது வாழ்க்கையில் தூய்மைங்கிறத பற்றி பேசுகிறதுக்கான எப்போ 4 வருட காலம் 10 பைசா சம்பாதிக்காமல் யாரோ கொடுத்த காசில் கொடுத்தனம் நடத்தி வீட்டு வாடகை கொடுத்ததோ அவரே ஒத்துக்கிட்டாரோ, அவருக்கு ஏதாவது தூய்மையை பற்றியெல்லாம் பேசக்கூடிய யோகிதாம்சம் உண்டுன்னு நான் நினைக்கல. மற்றவன் நினச்சா நான் வருத்தம். சரி சார். தமிழ்மணி சார். சார் இன்னும் கட்சியே ஒரு ஆரம்பிக்கலை. இந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு மாரல் கிளாஸ்னு ஒரு பீரியட் உண்டு. அதுதான் இப்போ ஒரு 3/4 மணி நேரம் லெக்சரில். அதை தவிர இன்னது செய்வேன் இன்னது செய்ய மாட்டேங்கிறது ஒரு அரசியல் கட்சி. நல்லா பேசுகிறாரு, நான் ஒன்றும் மறுக்கலை. பேசுகிறது சுவாரஸ்யம்னா நாஞ்சில் சம்பத்தை தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க சொல்லணும். யாரும் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்தை விட பிரமாதமாக பேசுகிறது குறைச்சி. கலைஞர்லாம் காலமாகிட்டார். எனவே பேச்சு ஒரு திறமை அல்ல. இன்னொன்று, அவர் குறைஞ்சது ஒரு 4 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட அடிதடி இல்லாமல் வம்பு வளர்க்காமல் நடத்த சொல்லுங்கள். அது அவரால் முடியல. அப்புறம் அவர் கவர்மெண்ட் நடத்துவாரான்னு நம்ம யோசிப்போம்.